பிரைட் விஷன் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மகாராஷ்டிராவில் இன்னொரு சிறப்பான ஒரு சுற்றுலா இடத்தை பார்க்க போகிறோம். அதோடைய பெயர் தான் லோனாவாலா. மகாராஷ்டிராவில் இன்னொரு கோடை சுற்றுலா தலம் சொன்னீங்கன்னாக்கா அது லோனாவாலா தாங்க. லோனாவாலா பூனே மாவட்டத்தில் உள்ள ஒரு சுற்றுலாத்தலம். பூனே மும்பை விரைவு நெடுஞ்சாலையில் இருக்குங்க இந்த இடம். இந்த இடம் இயற்கை சூழலால் சூழப்பட்டுள்ளது. இந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு இடம் தான் பாவனா ஏரி. இந்த இடம் ரொம்ப பிரபலமானது. இது போட்டிங்கே, இங்கே போட்டிங் போகலாங்க. இங்கே ஸ்பீட் போட்டு மற்றும் பெடல் போட்டு இருக்குது. போட்டிங் போயிட்டு அடுத்து நாங்கள் மலைகளை ரசிக்கலான்னு போனோம். இங்கே லோனாவாலா சுற்றி நிறைய வியூ பாயிண்டில் இருக்குது. அந்த ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டையும் நாங்கள் பார்க்க போனோம். இந்த மலைகளோட பெயர் பார்த்தீங்கன்னா சகாத்ரி மலையாகும். லோனாவாலாவிலிருந்து அருகில் இன்னொரு குகை கோயில் இருக்குங்க. அந்த குகை கோயில் தான் கார்லா குகைகள்னு சொல்கிறாங்க. இந்த குகை மிகவும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு குகை கோயில். இவை 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை என்று சொல்கிறாங்க. இந்த குகைகள் புத்த மதத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த குகைகளில் ஏக்வீரா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயில் உள்ளதுங்க. கார்லா கேவ்ஸ் பற்றி சொல்லணும்னாக்கா கார்லா கேவ்ஸ் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க லோனாவாலாவிலிருந்து. இந்த குகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாஜா குகைகள், பட்டான் குகைகள், புத்த குகைகள், பெட்சோ குகைகள் மற்றும் நாசிக் குகைகள் என்று இதன் உள்ளே அமைந்துள்ளது. இந்த ஆலயங்கள் கிமு 2ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 5ஆம் நூற்றாண்டு வரையிலான முந்தையது என்று நம்பப்படுகிறது. அத்துடன் அசாதாரண அளவிலான நுண்ணிய சிற்பங்களை கொண்டுள்ளது. இந்த குகைகளில் மொத்தம் 16 குகைகள் உள்ளன. இன்னொரு சிறப்பு வாய்ந்தது அங்கே இந்த குகைக்கு தெற்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய குகை என்று சொல்கிறாங்க. லோனாவாலாவிலிருந்து அருகில் மற்றொரு சிறப்பு வாய்ந்த சுற்றுலா இடம் தாங்க வேக்ஸ் மியூசியம். இந்த வேக்ஸ் மியூசியம் நாங்கள் டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போனோம். உள்ளே போனீங்கன்னா நிறைய தலைவரோட மெழுகு சிலைகளை பார்த்தோம். முக்கியமாக மகாத்மா காந்தி சிலைகள், மைக்கேல் ஜாக்சன், ஏஆர் ரகுமான் மற்றும் அனைத்து தலைவரோட மெழுகு சிலைகளும் பார்த்து வியந்தோம்.